ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். மீண்டும் இன்னொரு சமையல் குறிப்பில் உங்களை சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு நல்ல அட்டகாசமான ஒரு தேங்காய் சாதம், அதாவது கோகோனட் ரைஸ். அந்த கோகோனட் ரைஸுக்கு ஒரு குட் காம்பினேஷனாக செத்தல் மிளகாய் அண்ட் சின்ன வெங்காயம் போட்டு மிளகாத்தூளெல்லாம் போடாமல் நல்ல ஒரு டேஸ்டியாக ஒரு ஃப்ரையாக எடுக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. அது ரெண்டும் குட் காம்பினேஷனாக இருக்கும். அதனால் அது செஞ்சு காட்ட போகிறோம். இது பழைய காலத்தில் நம்முடைய மூதாதையர்களால் இந்த மாதிரி குக் பண்ணி அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. அந்த இதன்படி தான் நாங்கள் இதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆல் என்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இப்போ வாங்க இந்த அட்டகாசமான தேங்காய் சாதம், அதோட கூட செத்தல் மிளகாய் நாட்டுக்குழம்பு, இது ரெண்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த செத்தல் மிளகாய் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். மெயினான இன்க்ரீடியன்ஸை எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது நான் நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன். 1.5 கிலோ நாட்டுக்கோழியை எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா அதை மஞ்சள் விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக், உப்பு, மஞ்சள் இவ்வளவும் போட்டு நல்லா பிரட்டி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கூட நல்லெண்ணெயில் தான் நாங்கள் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். அதோட இந்த நல்லெண்ணெயும் உடம்புக்கு நல்லது, அதனால் இந்த நல்லெண்ணெயில் செய்வோம். அடுத்தது சின்ன வெங்காயம். இது 1.5 கிலோ நாட்டுக்கோழி எண்டா. இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதோட 20 கிராம் செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த செத்தல் மிளகாய் உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸை வந்து எடுத்து விடுங்க. இந்த சீட்ஸ் வந்து 1-2 வந்தால் பரவாயில்ல, ஆனால் சீட்ஸ் இல்லாமல் தான் இந்த கறியை நாங்கள் செய்ய வேணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பமில்லை, அதோட தேங்காய் சொட்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இவ்வளவு தான் மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அது இல்லாமல் உப்பு, மஞ்சள், கொத்தமல்லி தழை, இந்த மாதிரி நான் குக் பண்ணுற நேரத்தில் அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படி இதை செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல இதை குக் பண்ணுறதுக்கு முதல்ல இதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைக்க வேணும். நாங்கள் அதாவது ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்க வேணும். அதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் ஒரு கொஞ்சமாக கார்லிக், அதோட ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர், அதோட பச்சை மிளகாய், நாங்கள் செத்த மிளகாயும் போடுறதுனால உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவையும் போட்டு ஆக பேஸ்ட்டாக இல்லாமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது. அந்த மாதிரி இதை அரைச்சிக்கொள்ளுங்க. அதாவது ஜிஞ்சர், கார்லிக், அதோட பச்சை மிளகாய், உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்ன மாதிரி இதை குக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு அந்த சட்டி சூடாகிற நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். இந்த செத்தல் மிளகாய் சிக்கன் செய்கிறதுக்கு நாங்கள் நல்லெண்ணெயில் தான் செய்ய வேணும். அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லா இந்த எண்ணெய் கொதித்து வர்ற நேரத்தில் அதுக்குள்ளே தேங்காய் சொட்டு போடுறோம் பாருங்கள். இந்த தேங்காய் சொட்டை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். ஒரு ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் நாங்கள் அதை வறுத்து கொண்டா காணும். அதுங்களா, இது இந்த சிக்கன் குழம்பு செய்கிற நேரத்தில் இந்த தேங்காய் சொட்டை வறுத்து போடும்போது அது இடைக்கில் இந்த தேங்காய் கடிப்படுற நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த தேங்காய் சொட்டு போட்டுக்கொள்வது. இதை நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் இதை பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டால் காணும். இதை அப்படியே எடுத்துடுறோம் பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு லைட் ப்ரௌன் கலரில் இந்த கோகோனட் வந்து பொரிஞ்சு கொண்டதுண்டா காணும். இப்போ எல்லாத்தையும் பழித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் எண்ணெய் வந்து ஆக சூடாக இருக்காத மாதிரி கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் எண்ணெய் நல்லா கொதிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்பூன் கடுகு, இந்த கடுகு வந்து கொதித்து கொண்டு வரும்போது அதுக்குள்ளே பெருஞ்சீரகம், சோம்பு ஒன்று சொல்லுவோம், பெருஞ்சீரகம், அதுவும் பொரியிற நேரத்தில் அதுக்குள்ளே கறி லீஃப், கருவேப்பமில்லை போடுகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் சீட்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிற செத்தல் மிளகாய், அந்த செத்தல் மிளகாயை அதுக்குள்ளே அப்படியே போட்டு விடுறோம். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே புரட்டி கொடுக்கணும். கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் வந்து செத்தல் மிளகாய் கருகிடக்கூடாது. இப்போ சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் பாருங்கள் இதுக்குள்ளே. இது நான் 1.5 கிலோ சிக்கன்ன்றதுனால 1/2 கிலோ சின்ன வெங்காயம் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆக வேணும். இப்போ நல்லா இந்த வெங்காயம் வந்து பொரிஞ்சு கொண்டு வர நேரத்தில் நாங்கள் நறுவல் பருவலை அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர், கார்லிக், அதோட பச்சை மிளகாய் சேர்த்து அந்த பேஸ்ட்டை அப்படியே போடுகிறோம் பாருங்கள்.
நாங்கள் ஏற்கனவே வந்து சிக்கனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். அதனால் அந்த குவான்டிட்டி கூடிடாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து குக் ஆகுது. வெங்காயம் வந்து ஒரு 40 to 50% குக் ஆகிடுச்சுன்னா காணும். அதோடு நாங்கள் இந்த சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்துடலாம். பார்த்தீங்களா, வெங்காயம் வந்து கலர் மாறுது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி தருணத்தில் நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை அதுக்குள்ளே சேர்க்குறோம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோட கூட மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனை போடுறேன். சிக்கனை போட்டுட்டு இந்த தாளித்து கொண்டு இருக்கிற வெங்காயம், செத்தல் மிளகாய் எல்லாத்தோடையும் இந்த எண்ணெயோடு இந்த சிக்கன் சேர்கிற அளவுக்கு அப்படியே பிரட்ட வேணும். உடனே வந்து இதுக்குள்ளே தண்ணியை வந்து சேர்த்துறாதுங்க. இந்த எண்ணெயிலே வந்து சிக்கன் கொஞ்சம் நேரம் அப்படியே குக்காக வேணும். சரிங்களா. இப்போ எல்லாமே வந்து சேர்ந்து வருது. இந்த நேரத்தில் ஒரு கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு விட வேணும். ஆனால் இந்த டைமில் உப்பு வேணுமெண்டா கூட கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் உப்பு சேர்த்ததுனால பார்த்து அதை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இவ்வளோ தான் இப்போ போட்டிருக்கிற இந்த செத்தல், இந்த பச்சை மிளகாய், இந்த உரைப்பில் தான் அப்படியே இந்த சிக்கன் தண்ணி விட்டு அது குக்காகி வர வேணும். இப்போ நல்லா சிக்கன் வெந்து கொண்டு வர நேரத்தில் இதுக்குள்ளே கொத்தமல்லி சேர்க்குறோம் பாருங்கள். கொத்தமல்லி வந்து இது எல்லாத்தோடையும் சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகி வர வேணும். ஆக கூட இல்லாமல் ஒரு அரை கப் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுங்க. ஆக கூட தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இது நல்லா ஃப்ரையாக வந்து கொள்ளாது. ஏன்னா சிக்கனும் தண்ணி விடும். அதனால் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே கரைஞ்சி இந்த சிக்கனோட சேர வேணும். அது வரைக்கும் இதை அப்படியே நல்லா மூடி போட்டு நல்லா அவிகிறதுக்கு விட வேணும். பார்த்தீங்களா. இப்போ இதை ஒரு மூடி விடுவேன். அப்படியே மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு அதை நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டு தண்ணி வர்ற வரைக்கும் இதை குக் பண்ண விட வேணும். இப்போ நல்ல வடிவாக அது குக்காகி வந்துட்டுது பார்த்தீங்கன்னா. அது தண்ணியெல்லாம் வற்றி இந்த நேரத்தில் ஒரு பாதி லெமனை அதுக்குள்ளே ஸ்குவீஸ் பண்ணி விடுறோம் பாருங்கள். அந்த லெமனை விட்டதுக்கு பிறகு நாங்கள் முதலே பொரித்து வச்சுருந்த கோகனட், அந்த கோகனட்டையும் அப்படியே இதுக்குள்ளே ஃபுல்லாக தூவிட்டு ஒரு தடவை கிளறி விடுகிறோம் பாருங்கள். இப்போ இதோட அவ்வளோதான் எங்களுடைய இந்த செத்தல் மிளகாய் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகுது. இதோட காம்பினேஷனாக உங்களுக்கு நான் தேங்காய் சாதமும் செஞ்சு காட்டுறேன். இந்த சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காயை பொரிச்சிட்டு போடுறதுனால இது சிக்கனை வந்து சாப்பிட்ற நேரத்தில் இடைக்கில் இந்த தேங்காய் கடிப்படுற நேரத்தில் அது இந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும். இது இந்த சிக்கன்ட தண்ணியே அப்படியே ஃபுல்லாக விட்டு இது குக்காக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடலை, ஒரு கொஞ்சமாக தான் தெளித்து விட்ட மாதிரி தண்ணி விட்டது. மற்றபடி இந்த சிக்கனே வந்து தண்ணி விட்டு இந்த நல்லெண்ணெயிலேயே அப்படியே ஃபுல்லாக குக்காகி இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டான சிக்கனாக இருக்கும். அதோட இந்த தேங்காய் சாதத்தோடு சாப்பிட்டா இன்னும் இந்த காம்பினேஷன் குட்டாக இருக்கும். அதனால ஒரு தடவை தேங்காய் சாதத்தையும் செஞ்சு பார்ப்போம். இந்த தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் போடணும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக கடுகு, உளுத்தம் பருப்பு, அதோட கூட கடலை பருப்பு இவ்வளவும் போடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பமில்லை இவ்வளவும் போட்டு தாளிச்சிட்டு சின்னனா சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் பீசஸ் அதையும் போடுகிறேன் பாருங்கள். இது எந்த எண்ணெயில் வேணுமென்றாலும் செய்யலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கூட முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பீனட்ஸ், அதாவது கச்சான்னு சொல்லுவோம், அது நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் அது போட்டுக்கொள்ளலாம். அவ்வளோ போட்டு ஒரு லைட்டாக இது ஃப்ரை ஆகி கொண்டு வர நேரத்தில் இதுக்குள்ளே நாங்கள் துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட வேணும். தேங்காய் தூளை இந்த கோகனட் ஆயிலில் வந்து இதை செய்கிற நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மணமும் வந்து நல்லா இருக்கும். இது குயிக்காக வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரைஸ். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி பொரிஞ்சு கொண்டு வர நேரத்தில் இதுக்குள்ளே நாங்கள் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதுக்குள்ளே அப்படியே போட வேணும். தேங்காய் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு பொரிஞ்சு கொண்டு வர வேணும். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த தேங்காய் பூ பொரிய வேணும்.
ஒரு நல்ல லைட்டான ப்ரௌன் கலருக்கு இது வர வேணும். இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிக்கொண்டு வர நேரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் சோறுக்குள்ளேயும் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்கிற மாதிரி இந்த உப்பை போட்டுட்டு அதுக்கு பிறகு நல்ல உதிரியாக நாங்கள் குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ், இந்த ரைஸை வந்து இதுக்குள்ளே போட்டு அப்படியே பிரட்டி விட வேணும். உங்களுடைய இந்த தேங்காய் ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆகுது. இதை நீங்கள் ஒரு குயிக்காக இதை ஒரு பேக் லஞ்சுக்கு செய்யணுமெண்டா செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கூட இந்த வரமிளகாய், அதாவது செத்தல் மிளகாய் நாட்டுக்கோழி குழம்புன்னு சாப்பிட்ற நேரத்தில் இந்த காம்பினேஷன் வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? என்னுடைய இந்த தேங்காய் சாதம் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இதை வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதோட அந்த மணம் கூட அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சரிங்களா? ஆல்மோஸ்ட் எங்களுடைய இந்த கோகோனட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இந்த நாட்டுக்கோழி வரமிளகாய் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டுக்கோழி அதோட கூட கோகோனட் ரைஸ் இது ரெண்டுமே செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள். இது இப்படி நல்லா இந்த மாதிரி ஃப்ரையாக வர வேணும். இதுக்குள்ளே பாருங்கள் இந்த சின்ன வெங்காயமெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா? இந்த செத்தல் மிளகாய் அதோட கூட இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் அப்படி நல்லா கரைஞ்சி போய் இருக்குது. எப்படி இருக்குது இந்த டேஸ்ட்டுன்றதை பார்ப்போம். இந்த கோகோனட் ரைஸ் செய்கிற நேரத்தில் கோகோனட் ஆயிலில் வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து அந்த மனம் டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சமாக நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நாட்டுக்கோழின்றதுனால இது கொஞ்சம் ஹார்ட் இதாக தான் இருக்கும். சரி பரவாயில்ல, டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட உரைப்பு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குண்டு. வெரி நைஸ். அவ்வளோ டேஸ்டாக இருக்குது மக்களே. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோகோனட்டோட மணமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்கில் ஆட்டின ஃப்ரெஷ்ஷான கோகோனட் எல்லாம் இருக்கும். அந்த கோகோனட் ஆயிலெல்லாம் போடுற நேரம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூட இந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ற நேரத்தில் அப்படி கடிபடும் போது அது இன்னும் நல்ல டேஸ்ட். இந்த சிக்கனுக்குள்ளே கூட நாங்கள் கோகோனட்டை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம். அது கூட இடைக்குள்ள கடிப்படுற நேரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெரி நைஸ். இந்த பொறுமையாக ஆறுதலாக சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் எங்களுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். Until that, goodbye.